சுற்றுலா ஸ்தலங்களை உள்ளடக்கிய கிழக்கு கடற்கரை சாலை 10,000 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலையாக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். மதுரை வீரகனூர் அருகே ரிங் ரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பல்வேறு நெடுஞ்சாலை திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒரே ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற மத்திய அரசு தயாராக இருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். சென்னையிலிருந்து மகாபலிபுரம் வழியாக, பாண்டிச்சேரி வழியாக, ராமநாதபுரம் வழியாக, கடலூர் எல்லா பகுதியிலும் அப்படியே நாம தாண்டி வந்தோம்னு சொன்னா கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழிச்சாலையாக தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்கு இருக்கின்றது. காரணம், நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களிலே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் கிழக்கு பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றன. 60% அதிகமான முக்கியமான நகரங்கள் இருப்பது கிழக்கு பகுதியிலே, சுற்றுலா தலங்கள் இருப்பது கிழக்கு பகுதியிலே. விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, நாகை தஞ்சை இடையேயான சாலை 2 வழிச்சாலையாக்கப்படும் என்று அறிவித்தார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையாக்க வேண்டும் என்ற பொன் ராதாகிருஷ்ணனின் கோரிக்கை ஏற்கப்படுவதாக தெரிவித்தார். அந்த சாலை 10,000 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலையாக மாற்றப்படும் என்று நிதின் கட்கரி அறிவித்தார். This will cost 10,000 crores. Today it's a great pleasure for me. It is because of my colleague Pona Radhakrishnan ji who insists for this. I am going to declare this is as a national highway under Bharatmala of 10,000 crores, and this is one of the important projects which will accelerate the growth and development of this region, creating more industry, more employment potential and progress and welfare of this area. Really, you must give thanks to Pona Radhakrishnan ji.